இனிமேல் நீ சாதாரண மரம் வெட்டாத, நான் சொல்றத கேளு. ஐயப்பன் பயபக்தியோட சரி ஐயான்னு தலையாட்டினான். முனிவர் சொன்னார், அந்த பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு இருக்கு, அங்க சந்தன மரம் இருக்கு. அதை வெட்டி ஊருக்கு கொண்டு போய் வித்தா நீ கோடீஸ்வரன் ஆகலாம். ஐயப்பன் சந்தோஷமா அந்த காட்டுக்கு போனான். சந்தன மரத்தை வெட்டி விற்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் செய்யறது அதே பழைய தவறு. சந்தன மரம்னு தெரியாம சாதாரண மரம் மாதிரியே அதே விலைக்கு வித்தான். சில மாதம் கழிச்சு முனிவரை திரும்ப பார்த்தான். முனிவர் கோபத்தோட கேட்டார், ஐயப்பா, நான் சொன்னதை நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா? ஐயப்பன் பயந்தபடி சொன்னான், நீங்க சொன்ன வேலையத்தான் நான் செய்றேன் ஐயா. முனிவர் சிரிச்சார். மரம் மட்டும் போதாது, அதன் மதிப்ப மக்களுக்கு சொல்லணும். இது சந்தன மரம், இதுக்கு விலை அதிகம்னு நீ சொன்னாதான் உன் வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் முனிவர் ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு 2 பெரிய கண்டம் வரும். அதுல தப்பிச்சா நீ ராஜாவாக மாறுவ, இல்லைனா உயிரே போகலாம். அந்த வார்த்தை ஐயப்பன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை. வரும் பாற்றி பார்ப்போம்.